ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான மோதலில் இப்போது ஒரு மிகப்பெரிய உலகளாவிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே ஈரான் தனது நிலவழி வர்த்தகம் மற்றும் இழப்பீடு கோரிக்கைகள் மூலம் அமெரிக்காவை திணறடித்துக் கொண்டிருந்த நிலையில் இப்போது அந்த பட்டியலில் ரஷ்யாவும் இணைந்திருப்பது ஒட்டுமொத்த சர்வதேச அரசியலையே அதிர வைத்துள்ளது. சமீபத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியை நேரில் சந்தித்து பேசியது டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடந்த இந்த சந்திப்பில் புட்டின் ஈரானை புகழ்ந்து தள்ளியிருக்கிறார். தங்கள் இறையாண்மையை காக்க ஈரான் மக்கள் காட்டும் வீரம் போற்றத்தக்கது என்று கூறியதுடன் மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்ட ரஷ்யா முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் என்றும் உறுதியளித்துள்ளார். இது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, ஈரான் மற்றும் ரஷ்யா இடையிலான உறவு இப்போது ஒரு உயர்மட்ட மூலோபாய கூட்டணியாக மாறியிருப்பதை உலகிற்கு உரக்க சொல்லும் ஒரு நிகழ்வாகும். முக்கியமாக அமெரிக்கா ஈரானை தனிமைப்படுத்த முயற்சிக்கும் இந்த வேளையில் ஈரான் தனியாக இல்லை, அதற்கு ரஷ்யா போன்ற வலுவான நண்பர்கள் இருக்கிறார்கள் என்ற செய்தியை இந்த சந்திப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்யாவின் இந்த ஆதரவுக்கு தனது நன்றியை தெரிவித்ததோடு ஈரான் ஒரு நிலையான மற்றும் சக்தி வாய்ந்த அமைப்பு என்பதையும் எந்த சூழ்நிலையிலும் இந்த உறவு தொடரும் என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளார். ரஷ்யா இப்போது இந்த விவகாரத்தில் ஒரு மத்தியஸ்தராக செயல்பட தயார் என்று அறிவித்திருப்பது அமெரிக்காவுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே கடல் முற்றுகை மற்றும் இழப்பீடு விவகாரங்களால் அமெரிக்கா சிக்கலில் இருந்திருக்கும் நிலையில் இப்போது ரஷ்யாவின் இந்த நேரடி ஆதரவு ஈரானுக்கு பெரிய பலத்தை கொடுத்துள்ளது. இதனால் இனி வரப்போகும் அமைதி பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டதாக இருக்காது என்பது மட்டும் உறுதி. ஆக இப்போது களம் மாறிவிட்டது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை மீறி ஈரான் தனது நிலவழி வர்த்தகத்தை பலப்படுத்தியது ஒரு பக்கம் என்றால், இப்போது ரஷ்யாவின் ராஜதந்திர ஆதரவை பெற்றது மறுபக்கம். இந்த இரண்டு பலங்களுடனும் ஈரான் காய் நகர்த்துவது உலக அதிகார மையங்களில் பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகிறது. அமெரிக்கா மற்றும் ட்ரம்ப் நிர்வாகம் இந்த புதிய சவாலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள்? ரஷ்யா உள்ளே நுழைந்த பிறகு மத்திய கிழக்கின் போர் மேகம் விலகுமா அல்லது இது இன்னும் தீவிரமடையுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.